ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் மட்டும் க்ரியேட் பண்ணல, இமெயில் ஐடியை எப்படி நம்ம ஃபோனுக்கான ஒரு கீ மாதிரி யூஸ் பண்ணுறதை பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இமெயில் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்னென்னா, நீங்கள் ஜிமெயில் ஆப்பை யூஸ் பண்ணி இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் வெப்சைட்டில் போய் க்ரியேட் இமெயில்னு டைப் அடித்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக அந்த ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அதில் நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்புக்கே வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இங்கே கீழே வந்து கிரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பர்சனல் அக்கௌண்ட்னு கேட்கும், இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு கேட்கும். பர்சனல் அக்கௌண்ட்னால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஆகட்டும், உங்களோட கேலரியில் இருக்கிற வீடியோ ஆகட்டும், உங்களோட என்ன திங்ஸ் வேணாலும் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் வருங்காலத்தில் உங்கள் மொபைல் மிஸ்ஸிங் ஆனாலும் சரி, உங்கள் மொபைல் டேமேஜ் ஆனாலும் அடுத்த மொபைலில் உங்கள் இமெயில் ஐடி இருந்தால் மட்டும் போதும் உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியும். அதனால தான் இமெயிலை நம்ம ஒரு மொபைலின் கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட டேட்டா பர்த்தும் கேட்கும், உங்களோட ஜென்ரல் கேட்கும். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி மெயில் ஐடி தேவைன்னு நீங்களே டிஃபால்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிஃபால்ட்டாக டைப் பண்ணும்போது நீங்கள் உங்களோட அடையாளத்துக்கு என்ன வேணாலும் உங்கள் நேம் போட்டு பக்கத்தில் நீங்கள் ஏதாச்சும் டேட்டோ என்ன வேணால் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். கடைசியில் உங்களுக்கு இதுவும் பாஸ்வேர்டு தான் முக்கியம். ஏன்னா இமெயில் ஐடி தான் ஒரு ஃபோனோட உயிர் மாதிரி. அதை கரெக்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை பத்திரமா யூஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை க்ரியேட் பண்ணி முடிச்சோரு மேலே ஆப்ஷனில் உங்களுக்கு கீழே க்ரியேட் ஆகிருக்கும். அது கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் செக்யூராக வச்சுக்கணும். அதுக்கு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்டுக்கு போய் நீங்கள் உங்களோட செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஏதாச்சும் ப்ராப்ளம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மெயில் ஐடியை வச்சு நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் லாகின் பண்ணி சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம யூடியூப் சேனலும் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூடியூப் ஆப்புக்குள்ளே போய் யுவர்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட்டில் போய் உங்கள் வியூ சேனலுக்கு தான், அதுக்கு பதிலாக உங்களில் க்ரியேட் சேனல்னு இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் க்ரியேட் பண்ணிட்டேன் சேனலில். அதனால் இந்த க்ரியேட் சேனல் பண்ண வியூ சேனல் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் க்ரியேட் பண்ண வரும். நீங்கள் எங்கே போய் வீடியோ அப்லோட் பண்ணால் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை கூட கண்டினியூ பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் வியூ பார்த்துக்கலாம். என்னென்ன வியூஸ் வந்துருக்குது, எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருக்குது, எந்த மாதிரி சப்ஸ்கிரைப்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, மேனிடேஷனுக்கு இது வந்து அப்ளை பண்ணலாமா, அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ உங்களோட சேனலில் போய் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களோட சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகி உங்கள் சேனலுக்கு வந்துடும். அந்த சேனல் வந்தோடனே உங்களோட சேனலை பார்த்துட்டு கீழே ஸ்வைப் பண்ணி வரும்போது கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனா உங்களோட டிஃபால்ட் டாலரில் இருக்கும். அதாவது யூஎஸ்டி டாலரில் தான் க்ரியேட் ஆகும். அடுத்தது உங்களோட நாடு எதுன்னு கேட்டிருப்பாங்க. அதில் கீழே உங்களோட டேக்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா அந்த டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் சேனலில் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்ஸுக்கு போடுறீங்களா, இல்லை உங்களுக்கு 18+ கண்டென்ட்லாம் போடுவீங்களா அது கேட்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் மொபைல் நம்பர் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ கால் வெரிஃபிகேஷனும் நடக்கும். அதுவும் தேவைன்னா நீங்கள் 2 எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணால் நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே வீடியோ வெரிஃபிகேஷன் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட லைவ் ஸ்ட்ரீமை வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சில பல வாய்ப்பு இருக்குது. அதில் அப்லோட் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்கள் வீடியோவை நீங்கள் இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனில் போய் உங்களோட வீடியோ மட்டும் எடிட் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையான லோகோவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட பேனரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வேணால் பேனர் எப்படி ரெடி பண்ணுறது, உங்களுடைய லோகோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் என்னோடய சேனலோட லோகோ அண்ட் பேனர். அதே மாதிரி நிறையா லிங்க் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சோஷியல் மீடியா லிங்க் ஆகட்டும், உங்களுடைய ஏதாச்சும் அடுத்த யூடியூப் சேனலோட லிங்க்கை கூட இதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பேனர் அண்ட் லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.